காலைதோறும் புதியவை. சவால்களின் மேல் வெற்றி. மே 6. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. மனித வாழ்வில் சவால்கள் வருவது தவிர்க்க முடியாத ஒன்று. ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்ளும் நிலைகள் நம்மை எளிதில் பதட்டத்தில் ஆழ்த்திவிடும். ஆனால் ஜெபமும் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலும் ஒருவருக்கு அந்த நிலையிலிருந்து வெளியில் வர தேவையான வலிமையையும் உள்ளுணர்வையும் வழங்குகின்றன. ஒரு செடியை கடுமையான சூழ்நிலைகளும் வெயிலும் புயலும் வலிமையானதாக மாற்றுவது போல மனித வாழ்விலும் கடுமையான அனுபவங்கள் ஊடாக நாம் வளர்ந்தோங்க ஒரு முக்கிய வழியாக ஜெபம் உள்ளது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தும் இடம்பெறும் நிகழ்வுகள் நம்மை இது போன்ற சிந்தனைகளுக்கு அழைத்து செல்கின்றன. இஸ்ரவேலின் சேனைகள் அனைவரும் அச்சத்தில் உறைந்திருந்த போது இளம் தாவீது ஒரு மேய்ப்பராக இருந்தவர் தானே முன்வந்து அந்த மிகப்பெரிய எதிரியை எதிர்கொள்கிறார். ஆயுதங்களோ போர் பயிற்சியோ இல்லாமல் தன்னுடைய தேவன் மீது கொண்ட நம்பிக்கையுடன் தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். 1 சாமுவேல் 17:45. தாவீது செய்ததை பார்க்கும்போது அவர் வெற்றி பெற்றது அவரது திறமையால் அல்ல, ஆனால் தேவனின் சத்தியத்தில் வைக்கப்பட்ட நம்பிக்கையின் மூலமே. அதே நேரத்தில் அவர் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு முன்பாக தேவனிடம் ஜெபித்து ஆவியின் வழிகாட்டுதலுக்குள் தன்னை அமைத்திருந்தார். இது நமக்கும் ஒரு அழைப்பு. நாம் புரியாத சொல்ல முடியாத சோகம் அல்லது குழப்பம் நமக்குள் இருக்கும்போதெல்லாம் பரிசுத்த ஆவி நமக்காகவே பரிந்து பேசுகிறார் என்பதை உணர்வதே அந்த உறுதியின் ஆரம்பம். 1 சாமுவேல் 17:47 படி கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். ஆகவே ஒருவன் ஜெபத்தில் நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலை நாடும்போது அவரது உள்ளம் உறுதியடையும். தேவன் நம்முடன் இருப்பதை உணர்ந்தபோது நம்மை அச்சுறுத்தும் எந்த கோலியாத்தையும் நாம் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள முடியும். சவால்களை முறியடிக்க நம்பிக்கை தேவை. சவால்களின் மேல் வெற்றி பெற ஆவியானவரின் உதவி தேவை. ஜெபம். தேவனே, பலவீனத்தில் பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலின் மூலம் நம்பிக்கையுடன் வாழ உதவும். ஆமேன்.